ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜப்பானீஸ் ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு தலை தெறிக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எதுக்கா இப்படி ஓடி வரான்னு தெரியல. அந்த ஓடி வரால இவ தாங்க நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ஒக்கமாரா நீனும். இவ அப்படி ஓடி வர அப்படியே ஃப்ளாஷ்பேக்கையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. இவ ஸ்கூலில் யார்ட்டையும் சரியாக பேச மாட்டா போல இருக்குது. இவளோட ஹேரே வந்து இவளோட ஃபேஸை மறைச்சிரும். அந்த அளவுக்கு நல்லா நீளமாக ஃப்ரண்ட் ஹேர் வச்சுருக்கா. ஆனால் இவளோட ஃபேஸை யாரும் பார்த்ததில்ல போல இருக்குது. அப்போ தான் ஸ்கூலில் வந்து ஒரு பையனை வந்து இவ டக்குன்னு இடிச்சிடா. ஆனால் அந்த பையன் உனக்கு கண்ணு இல்லையா, ஒழுங்காக பார்த்து வர மாட்டியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் ஐயோ சாரி நான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறா. ஆனால் அந்த பையனை விடாமல் டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் தாங்க நம்ம ட்ராமாவோட ஹீரோ கிரா. நம்ம ஹீரோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பையனை விடாமல் நம்ம ஹீரோயினை வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல. எந்திரிச்சு வர வந்துட்டு அந்த பையன்ட்ட, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை போட்டு அடின்னு அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுமே பயந்துடா. ஐயோ எனக்காக ஒரு பையன் அடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின் ஓடி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படி மாற்றி மாற்றி ஸ்கூல்லையும் ஓடி வருதையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாரும் கத்துறாங்க, கிரா விடு, எதுக்கா அடிக்கிற அவனை, விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பையனை வார்ன் பண்ண, இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எனக்காக ஒரு பையன் இப்படி சண்டை போடுறானா அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படியே நம்ம கிராவை பார்த்துக்கிட்டே இருக்கா. இவனை பார்க்கறதுக்காகத்தான் இவ்வளோ தலை தெறிக்க மொட்டை மாடிக்கு வராபோல இருக்குது. அங்கே பார்த்தா கிரா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படி பக்கத்தில் வரவா ரொம்ப தயங்கி தயங்கி அப்படி நின்றுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், இவன் எதுக்காக இப்படி வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயந்த சுபாவம் கூச்ச சுபாவம் போல இருக்குது. அதனால் பேசுறதுக்கு ரொம்ப தயங்கிறா. நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கான். அப்போ தான் கிரா ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவனும் திரும்பி பார்க்குறான். நீ 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 உனக்கு சாகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இவ எதுக்காக இந்த மாதிரி கேட்டான்னு தெரில. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, நீ என்ன சொல்கிறா, நீ சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயினுமே இதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அதோட ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டுக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் அங்கிள் நூடுல்ஸ் தயார் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அங்குள்ள அவரும் வந்துட்டிங்களா, அவங்களோட கலாட்டா தாங்க முடியாது, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் யதார்த்தமாக அப்படியே கண்ணாடி வழியாக பார்க்குறான். ஃப்ரிட்ஜு மேலே நம்ம ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா இவனும் கண்ணாடி வழியாக நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்துடுறாங்க. என்ன பார்க்குறா, யாரை பார்க்குறா அப்படின்னு பார்த்துட்டு, ஒக்கமாராவை பார்த்துக்கிட்டு இருக்கே, ஒரு வேளை அவள் உண்மையிலே ரொம்ப அசிங்கமாக இருப்பாள், அவள் யார்ட்டுமே இது வரைக்கும் பேசினதே இல்லை, இவள் ஃபேஸையும் காட்டினதில்லை அப்படிங்கிற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு சரி சரி வா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவனும் நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருக்கா. அதோட இவனும் சாப்பிட்டு இவன் தனியாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் தனியாக வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு சரி படுக்கலான்னு சொல்லி படுக்க போகிறான். அங்கே பார்த்தா ஒரு குட்டி குருவி நிற்கிது. நீ இன்னும் பறக்கலையா, இங்கேயே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு அந்த குருவியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். நீ பறக்கணும், அப்போ தான் உன் லைஃப்பை நீ இப்போ என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அதே இடத்துல நம்ம ஹீரோயின் உட்காந்து ஏதோ கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறது இவளும் கவனிச்சுட்டு இவளும் அப்படி மெதுவாக வந்து மரத்தடியிலன்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் அந்த குருவியை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, நீ பறக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, உன்னால் பறக்க முடியும், கண்டிப்பாக பறன்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதோட அந்த குருவியும் அப்படி பறந்து போகுது. நம்ம ஹீரோயின் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் வந்து எதிர்கொள்ளணும், உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு, நான் சாக விரும்பலை, நான் இன்னும் நிறைய வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படி சொல்லும் போதே அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படி மாறிடுது. அதோட என் காலம் மட்டும் ஏன் அப்படி முடிய போகுது, எனக்கு இந்த தனிமையை பிடிக்கல, எனக்கு வாழணும், நிறைய நாள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கதறி அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அழுகுறத நம்ம ஹீரோயினுமே அப்படி ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோன்னா அதோட நம்ம ஹீரோயின் மெதுவாக பக்கத்தில் வந்து கிரான்னு கூப்பிட்டுட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு என்னமோ உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதனால இனிமேல் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் உன் கூட இருக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவள் டக்குன்னு குளிஞ்ச அவள் பேக்கில் உள்ள ஒரு சிஸ்ஸரை எடுத்து, நான் வந்து இது வரைக்கும் என்னோட ஃபேஸை யாருக்கும் காட்டினதில்லை, ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பேன், மற்றவங்களோட ஃபேஸை என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு என்னோட ஹேரை வச்சு நான் எப்போவுமே மறைச்சி வச்சுருந்தேன், ஆனால் இனிமேல் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவளும் டக்குன்னு அந்த ஹேரை வந்து கட் பண்ண நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதோட அவனும் அப்படி எழுந்திரிச்சு, உனக்கு என்னை பற்றி ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அது 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 வந்து சொல்லிட்டு, ஐயோ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடறான். நம்ம ஹீரோக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் இருக்கு
போல இருக்குது. அது என்னன்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அதோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா பார்க்குறாங்க. "ஏன் என்ன உன்னோட பங்கு வந்து கட் பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் உடனே மறைச்சுக்கிட்டு போறா. "ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. நீ எவ்வளோ அழகா இருக்கா தெரியுமா? ரொம்ப கியூட்டா இருக்கான்ட்டு" அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க டாடியும் பார்த்துட்டு, "ஆமா, இந்த மாரி ஃபேஸ பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ரொம்ப அழகா இருக்காமான்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போறா. ஆனா அவங்க அப்பா என்னாச்சு இவளுக்கு திடீர்னு இவள பார்த்து வித்தியாசமா இருக்குன்ட்டு. அதுக்கு அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு, "ஏதோ சின்னதா லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு போக, அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படி நின்டுகிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயின் மேல வந்தவ, அவ ரூம் ஃபுல்லா ஏதோ பேர்ட்ஸ் மாரியே நெறைய கிராஃப்ட் செஞ்சு வச்சிருக்கா. அப்பதான் அதே மாரி ஒரு கிளிய எடுத்துட்டு அவங்க டீச்சர்ன்னு அந்த கிளிய பார்த்து சொல்றா. "டீச்சர் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் அந்த பையன பார்த்தேன். ஏன் அந்த பையன்ட்ட நான் அப்படி பேசினேன்ட்டு எனக்கே தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஆனா அவன் கூட நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு மட்டும் தோணுது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த கிளிய யூ ஆர் கிரேட், யூ ஆர் கிரேட்ன்னு அந்த கிளி சொல்லிக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவ முதல்ல எப்ப பார்த்தான்னு சொல்லி காட்டுறா. "ஒரு நாள் உன்னைய மாரி நான் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப 2 கேர்ள் வந்து அந்த கிராஃப்ட்ட வந்து புடுங்கிட்டாங்க. என்னைய ரொம்ப டீஸ் பண்ணாங்க. அப்ப நான் செஞ்ச கிராஃப்ட்டையும் ரொம்ப கிண்டல் அடிச்சாங்க. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் தான் அசிங்கமா இருப்பேனே தவிர, என்னோட டீச்சர் ரொம்ப அழகா இருப்பாங்க. நான் செஞ்ச கிராஃப்ட்டையும் டாய்ஸ எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்." அதுக்கு அந்த 2 கழுகுகளும், "ஏய் இவ பேசவெல்லாம் செய்றாடி, குடுடி அந்த டாய்ஸ அவள்ட்டயே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அத குடுத்தோனே நம்ம ஹீரோயின் அத எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்பதான் நம்ம ஹீரோ முதல்ல நம்ம ஹீரோயின கவனிக்கிறான். அதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, "ஏய் கொஞ்சம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்தவன் டக்குன்னு அவளோட ஹேர நீக்கிட்டு அப்படியே அவ ஃபேஸ உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். "நீ பார்க்க ஒண்ணும் அவ்வளோ அசிங்கமா இல்லையே. அப்புறம் எதுக்கு நீ யார்ட்டயும் எதிர்த்து பேசாம அப்படி பயந்து போய்கிட்டு இருக்கா? உன்னோட ப்ராப்ளத்த நீ தான் சால்வ் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி அவன் நெத்தியில ஏதோ ஸ்டிக்கர வந்து ஒட்டிட்டு அவன அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் போறான். ஆனா நம்ம ஹீரோயின், "ஐயய்யோ! என் நெத்தியில என்னத்த ஒட்டிட்டு போறான்ட்டு" அவளும் பார்க்குறா. "உன்னோட பிரச்சனைய நீ தான் வந்து ஃபேஸ் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி இந்த ஸ்டிக்கர் போட்டிருக்குது. அப்பதான் மொத நம்ம ஹீரோவ அப்படியே அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்குன்னு சப்போர்ட்டா இருந்தவன், எனக்கு தைரியத்த குடுத்தவன், அவன் அன்னையிலேருந்து எனக்கு அவன புடிச்சு போச்சு அப்படிங்கிற மாரி இந்த கிளிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தனிமைய போக்கணும். அவன் வாழ்ற ஒவ்வொரு நாளைக்கையும் நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். அதனால தான் நான் அவன் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் செய்றது தப்பா? அப்படிங்கிற மாரி கிளிட்ட கேட்டோனே, அந்த கிளி யூ ஆர் கிரேட் அப்படிங்கிற மாரி சொல்லுது. அதோட இவளும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. இப்போ அவளோட ஹேர் எல்லாம் நல்லா ப்ராப்பரா கட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கா. ரொம்பவே பயந்து பயந்து தான் ஸ்கூலுக்கு வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் கவனிக்கிறேன், பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துகிட்டு இருக்கான். இவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அவனும் திரும்பி பார்த்துட்டு, "நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னது நானா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. "ஆமா, நீ தானே நேத்து சொன்ன அவன் கூட இருப்பேன்ட்டு. ஆனா இன்னைக்கு ரொம்ப லேட்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மெதுவா நடந்து போறான். நம்ம ஹீரோயின், "நீ நீ என்னைய சொன்னா?" "இல்ல நான் பொய் சொல்றேன். நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்ட்டு." "அப்ப சீக்கிரம் என் கூட வா" அப்படிங்கிற மாரி அவனும் வேகமா நடந்து ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் ஏதோ பூனைக்குட்டி மாரி பின்னாடியே குடுகுடுன்னு ஓடி வந்துகிட்டு இருக்கான். இவனும் எதுவுமே சொல்லாம விறுவிறுன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அங்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "ஏய் கிரா" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்னடா இவன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்காக இவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட பார்த்து குட் மார்னிங் சொல்ல, அவனும், "ஏய் நீ உக்கமாரா தானே, நீ இவ்வளோ அழகா இருக்க" அப்படிங்கிற மாரி சொன்னோன்னே, இவளும் ஐயையோ அப்படிங்கிற மாரி ஹேரை மறைச்சிக்கிட்டு அப்படியே அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. அங்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மேலாம் கேட்குறாங்க, எதுக்காக அவங்க 2 பேரும் ஒண்ணா போறாங்க அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளோட ஸ்கூல் முடிச்சுட்டு இவளும் வழக்கம் போல கிராஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வரான். "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு?" "இதுவா, இது என்னோட டீச்சர். நான் எப்பவுமே இவள தான் நான் பின்னிக்கிட்டே இருப்பேன்" அப்படிங்கிற மாரி ஃபோட்டோவில் காட்டுறா. "இவ ரொம்ப நல்லவ தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணுண்டா இவ தான் சொல்வா அட்வைஸ்லாம்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினுமே இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னே, நம்ம ஹீரோவும் கேட்குறான், "ஓ நீ அனிமல்ஸ் விரும்பியா? சரி உன்னைய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவள ஜூக்கு கூட்டிட்டு வரான். ஆனா இங்கே எப்படி போறது? இந்த மேப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினும், "நான் இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்திருக்கேன். இத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நானே உங்கள கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போறா. "இதுதான் மவுண்டன் மங்கி. இது ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்குது" அப்படிங்கிற மாரி அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இவ சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கா. இதே மாரி இது பிஜியன் அது இதுன்ட்டு எல்லா விலங்குகள பத்தி இவளுக்கு அத்துப்படி போல இருக்கு. ஏன்னா இவ அடிக்கடி இங்க தான் வருவாளாம். இவளும் அத பத்தி சொல்ல சொல்ல நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். இவளும் இந்த ஆடுக்கு வந்து இப்படி சாப்பாடு கொடுக்கக்கூடாது, இப்படி தூக்கி பிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நம்ம ஹீரோயின் சொல்ல சொல்ல இவனும் அந்த ஆட்டுக்கு அப்படியே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து அவனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி இவளும் ஒவ்வொரு விஷயத்தையா பற்றி ஆர்வமாக சொல்ல சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே சந்தோஷமா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இவ ரொம்ப அனிமல் லவ்வராக இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அங்கே பார்த்தா அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல அவங்கள ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும் போல இருக்குது. இவளை என்ன மாதிரி இது பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுவோமா அந்த மாதிரி பண்ணுவோமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, "ஏய் இது மாதிரி பண்ணுப்பா" அப்படிங்கிற மாதிரி அவனை ஏதோ ஸ்டார் மாதிரி பண்ணிட்டு, "இதான் சூப்பராக இருக்குது, சீக்கிரம் வா" அப்படிங்கிற மாதிரி அவள் கையை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ க்ளோஸ்லாம் அவன் பக்கத்தில் நிற்கிறத பார்த்து
பார்த்துட்டு நம்ம ஹீரோயினா ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஏய் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வா ஃபோட்டோ எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டக்குன்னு அவள் தோள் மேலே கையை போட்டு நிற்க உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ டக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கு. அதோட நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இங்கே கீழே காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவ ஸ்கூலில் கிரான்னு ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கானா, அவனை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆனால் என்ன பாவம் அந்த பையனுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா, அதனால் அவன் ஒரு வருஷம் தான் உயிரோடு இருப்பானா, அது வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பாவும் பொண்ணை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த சன்செட்டில் பார்த்துக்கிட்டு இது எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த இடமும், அந்த சந்தோஷம் இன்றைக்கி உங்க கூட இருந்தது எல்லாமே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் எனக்கு நிலைக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவ உன்னோட ஒவ்வொரு நாளையும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த ஒரு வருஷம் எனக்கு போதும் உன்னோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அடுத்த நாள் உங்கள் 2 பேரும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினா நேற்று நடந்ததை பற்றி அது எதுண்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. இவன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா, இப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி அவளை பார்த்துக்கிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல கிரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கூப்பிட்றா. உன்ன ரியா நீ என்ன இங்கன்ட்டு, ஆமாம் நான் உனக்கு எவ்வளோ மெசேஜ் அனுப்புனேன், நீ எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்ட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கல. இதெல்லாம் கவனிச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஜெலிஸாக அப்படி ஃபீல் பண்ணுறா. ஆனால் அந்த பொண்ணு பார்த்துட்டு ஆமாம் இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயினை ஓ நானா என் பேர் ஒக்கமாரா நீனும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆனால் அந்த ரியாவும் நம்ம ஹீரோவை பார்த்தா ஆமாம் இது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவா இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் சொன்னோன்னே இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸுமே அப்படி மாறிடுது. ஆனால் ரியாவும் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் யாருன்னு தெரியுமா, சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதெல்லாம் இப்போ சொல்லணும் என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஏன் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதோட இவ பேர் ரியா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம், நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் அவளை நம்ம ஹீரோயினே வச்சு கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம ஹீரோவை உன் டைம் என்னன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னா அவன் அப்போ தான் பார்க்குறா. ஐயோ எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சைக்கிளில் ஏறி போகும்போது அப்படி நம்ம ஹீரோயினை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் என்னோட சைல்ட்ஹுட் ரொம்ப நல்லவா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிக்கவில்லை, ஒரே ரூம்லலாம் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவளை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின்மே ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் எதார்த்தமாக இதை சொல்லிட்டு சரிவா போகலாம் காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவனை அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு காலேஜில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அதோட நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து யூபி வரான், அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்தவன். ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளும் பயந்துரா. ஐயோ என்னது அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் இல்லை அவன்கிட்ட கேட்கணும், ஆமாம் நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன புதுசாக நீ அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அப்படியே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடும். நம்ம ஹீரோ வர பார்த்தோன்னா அவன் ஃப்ரெண்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி டக்குன்னு குதிச்சு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் யூபி கொஞ்சம் இங்கே வாவேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. ஆனால் யூபி என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் இல்லை நம்ம கிராவோட டேட்டா பற்றி எனக்கு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவளும் ரகசியமாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன திடீர்னு 2 பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்குங்க என்னமோ அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போகிறான். ஆனால் யூபியும் கிராவோட டேட்டா பற்றி சொல்கிறா. அதை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக வீட்டுக்கு வர வந்துட்டு அதை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த பர்த்டே உனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாத பர்த்டேயாக இருக்குது, நான் உனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை இந்த பர்த்டே நல்லபடியாக கொண்டாடணும்னு அவனுக்காக நிறையா பிளான்லாம் பண்ணியிருக்கா. அதுக்காக இன்விடேஷன் கார்டு மாதிரிலாம் அடித்து கொண்டு வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறா. கிராவோட பர்த்டேக்கு உங்கள் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் வந்துடணும், ஆனால் இந்த விஷயம் வந்து கிராவுக்கு தெரியக்கூடாது, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேக்காக நிறையா பிளான்லாம் பண்ணியிருக்கா போல இருக்கு. அதுக்காக நிறைய கிராஃப்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம கிராவுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு அவளும் ஒளிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உடனே கிளாஸ் ரூமில் நம்ம ஹீரோவும் வரான். வந்தோடனே டக்குன்னு மறைச்சிடா. உடனே ஹீரோ என்னத்தை மறைக்கிற, என்னை பார்த்தோன்னே காட்டுன்னு அவனு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் டக்குன்னு அந்த கையில் உள்ள அந்த குருவியை காட்டுறான். இதைத்தான் உனக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுனா அப்படியே சூப்பராக இருக்கிற நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயினும் ஒரு வழியாக சமாளித்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அதோட பேக்கரிக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு டென்ஷனில் நம்ம ஹீரோயின் செஞ்சு கொடுத்த அந்த குருவியை அப்படி குத்திக்கிட்டே கேட்குறான். ஆமாம் இப்போ நம்மளாம் உன்னோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது, ஆமாம் உன் நேமுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சொல்கிறான், என் பேருக்கு வந்து நெசவுண்டு அர்த்தம் எங்கள் டாடி தான் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் கவனிக்கிறா. என்னை செஞ்சு கொடுத்த குருவியை நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவன் குத்தி அது ஒரு மாதிரி ஆகிட்டான். இது சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் சிரிக்க. ஆனால் எதுக்காக இப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அவனும்
பார்க்குறான். பார்த்துட்டு இது உண்மையிலே நல்லா இருக்கு, இப்போ தான் இது ஒன்னே மாதிரி இருக்குன்ட்டு அவனும் சிரிக்கிறான். இதே மாதிரி அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினுமே வந்து அவன் பர்த்டேக்காக கேக்கெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்காக புக்கெல்லாம் பார்த்து அந்த கேக் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க டாடியும் மம்மியும் வந்துடுறாங்க. அவங்க டாடி இது என்னதுன்னு கேட்க போகும்போது அவங்க மம்மி நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அவளுக்கு பர்த்டே வருதுல்ல, அவள் பர்த்டேக்காக கேக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அநேகமாக அவள் ஃப்ரெண்ட்ஸோட அவள் என்ஜாய் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னா அவங்க அப்பா என்னது இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ட்ட. ஆமாம்மா இப்போ தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கா, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இது கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வேளை அந்த கேக்கெல்லாம் செஞ்சுட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோட பர்த்டே வந்துடுது. நம்ம ஹீரோயின் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனை வந்து அவன் அடிக்கடி வந்துட்டு போகிற அந்த பேக்கரியில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல இருக்கு. இதுக்காக பலூன்லாம் கட்டி செம்மையாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதை பார்த்து அந்த ஓனருமே சூப்பராக பண்ணியிருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் வந்துடுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ரியாவும் வரா. ரியாவை பார்த்தோன்னா அப்படி சர்ப்ரைஸில் இருக்கா. நீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ரியாவை யூபி பார்த்துட்டு அவனுமே வாயை பிறந்துக்கிட்டு ஆமாம் இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஓ அப்படியே ஆய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். ஆனால் இதை ரியா கண்டுக்காமல் அப்படியே அவள் போய்கிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே உள்ள கடை ஓனர் அம்மா நீ கொடுத்த கேக்கை நான் வந்து பேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை பார்த்துட்டா ரியா பார்த்துட்டு நான் கொஞ்சம் உன்ட்ட பேசணும் தனியாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு நீ இன்னைக்கு பர்த்டே கொண்டாடலாம் நினச்சியா இல்லை அவனை சாவடிக்குன்னு நினச்சியா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க, அவன்லாம் எந்த ஸ்வீட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அவன் ஸ்பெஷல் டயட்டில் இருக்கான், அவனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ரியா கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன், சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரோம் அப்படி சத்தத்தை கேட்டுட்டு அவனும் சந்தோஷமாக ஓடி வரா. நம்ம ஹீரோ வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த இடம் இப்படி இருக்குது, இதெல்லாம் யார் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் அங்கே இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஹாப்பி பார்த்துட்டே சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இது கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்பெஷலாக சித்த சேரில் உட்கார சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஆஹா இன்னைக்கு நீங்கள் பர்த்டே பேபியில் அதனால நீ குழந்தை தான் பாபா அப்படிங்கிற மாதிரி அவனை அந்த சேரில் உட்கார வச்சு எல்லாருமே ஹாப்பி பார்த்துட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்னு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பாக இந்த வருஷம் போல் நீ என்றைக்குமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் வேண்டிக்கிறா. அதோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். ஆமாம் எங்கே உக்கமாராவா காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு ரியாவும் சொல்கிறா அவள் டயர்டாக இருக்காளா என்னம்மா, அவள் தானே பர்த்டேக்காக அவனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணா, அதனால வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதோட 2 பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்து உக்கமாவோட அம்மா வராங்க. வந்தவங்க நம்ம ஹீரோவை பார்த்து கையை காட்டி கிரா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோ யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு பக்கத்தில் வரான். அப்போ தான் தெரியுது உங்கள் தான் உக்கமாரோட அம்மாண்டு. நான் தான் உக்கமாரோட அம்மா. இன்றைக்கி அவளுக்கு பர்த்டே, அவள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு வந்தாலும் எனக்கு ஜாலியாக இருந்தாலா, அவள் வந்து ரொம்ப சின்ன பழத்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டுலாம் இருந்தா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கேட்கலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே, அவள் நல்லபடியாக கொண்டாடினாலா. அதுவும் இல்லாமல் நீ தான் இந்த கூட்டத்திலே ரொம்ப அழகாக இருந்தால் கண்டிப்பாக நீ தான் கிராவாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் அவனை கூப்பிட்டேன், எப்போதும் நீ அவள் கூடயே இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியாமல் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோனோட பர்த்டேன்ட்டு. ஆனால் அவனும் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு இவ எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அவளை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி ஓடுறான். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லை நான் வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க. அவனை ரியாவும் அவன் எங்கேயோ போயிட்டு வரான், நம்ம கரோக்கி போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி நான் உப்பையை இழுத்துக்கிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தேடி அங்கே எங்கேன்னு தேடி பார்க்குறோம். பார்த்தா அவள் எங்கே இருக்கான்னு தெரியல. பார்த்தா நம்ம ஹீரோயின் இங்கே ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு வர வந்துட்டு அவள் செஞ்ச கார்டு கேக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தில்ல, கண்டிப்பாக இதே மாதிரி எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உனக்காக ஆசையாக கேக்கு செஞ்சேன், ஆனால் என்ன இதைத்தான் நீ சாப்பிட முடியாமல் போயிடுச்சு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேக்கை டஸ்ட்பினில் போட போகும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு தடுத்துறான். ஆனால் இவனும் பார்த்துட்டு கிரா நீயா அப்படிங்கிற மாதிரி ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வாங்கிக்கிட்டு அப்படியே உட்காந்து அந்த கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இவளுக்காக செஞ்ச அந்த கேக்கை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அப்படியே கண்ணீர்லாம் வருது. அவனும் டக்குன்னு சட்டையெல்லாம் கலட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்ட மாதிரி அப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ அப்போ தான் அப்படி லைட்டாக நிமிந்து பார்க்குறான். பார்த்தா அவன் பின்னாடி பார்த்தா பெரிய டாட்டு மாதிரி போட்டிருக்கான். அதை பார்த்தோன்னே இவெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான் என் லைஃப் இதுக்கு முன்னாலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, நானும் தான் ரொம்ப ரவுடி மாதிரி ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்தேன், எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க, அடி தடின்ட்டு கூத்து கும்மாலன்ட்டு என் லைஃபை ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு தப்பான பாதை
பாதையில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு வரும்போது திடீர்னு எனக்கு ஹார்ட்டில் பெயின் வந்துச்சு. நான் வலியால் துடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பெயினை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதோட எங்கள் அப்பாவும் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அங்கே செக்அப் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு ஹார்ட்டில் வந்து ஓட்டை விழுந்திருக்குது தெரிஞ்சிச்சு. அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் மெடிசன்லாம் நல்லபடியாக எடுத்துக்கணும், நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு, சிகரெட் தண்ணிலாம் குடிக்கவே கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு டயட் பிளான்லாம் கொடுத்தாரு. நான் கேட்டேன், நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. சர்ஜரி பண்ணாமல் நீ மெடிசன் மட்டும் எடுத்துகிட்டு டயட்டில் இருந்தால் நீ 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருப்பான்னு அவர் சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையை நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. நான் எவ்வளோ ஒரு ஹாப்பியான பர்சனாக எப்படிலாம் நான் சுற்றி வந்தேன். ஆனால் இன்றைக்கி யாருமே இல்லாமல் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இல்லை, நீ என் பக்கத்தில் இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே சட்டையை எடுத்து அவனுக்கு கொடுக்கும்போது டக்கு நாள் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சொல்கிறான், நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை, ஆனால் சர்ஜரி பண்ணால் உடனே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த சர்ஜரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அதுலேருந்து என்னோடய வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்கூலு, என்னோடய லைஃபு, என்னோடய ஹேபிட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அப்போ தான் உன்னை முதல்ல சந்தித்தேன். நீ வந்த பிறகு தான் என் வாழ்க்கையில் எல்லா கவலையும் நான் மறந்துட்டு சிரிக்கவே ஆரம்பித்தேன். உண்மையிலே இந்த சிரிப்பை நான் வந்து ரொம்ப நாள் மறந்து போயிருந்தேன். என்னோடய சிரிப்பை நீ தான் திருப்பி கொடுத்தா, என் தனிமையை நீ தான் என்னை போக்குனா, நீ எப்போதும் என் கூட இருக்கிறா, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் தன் மனசில் உள்ள எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டு அப்படியே அவளை பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். உட்கார, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை கேட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷத்தில் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. நீ என்னை லவ் பண்ணுறீல, என்னை பிடிச்சிருக்குல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது டக்குன்னு கிஸ் கொடுத்துட்டு நீ எப்போதும் என் கூட இருப்பில்லை, என்னை விட்டு போயிட மாட்டில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளுமே சந்தோஷத்தில் நம்ம ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயினுமே அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினை கிளாஸ் கூட்டிகிட்டு வரான். ஆனால் கூட்டிகிட்டு வரும்போது கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். பார்த்தா எல்லாத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க, இன்னிலேருந்து இவ தான்ப்பா என் கேர்ள் ஃப்ரெண்டை யாரும் டச் பண்ணக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உன்னை யூபி என்னது இவன் உன் கேர்ள் ஃப்ரெண்டா, உண்மையாவா சொல்கிறான்ட்டு நான் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிளாஸ்மேட் எல்லாருமே என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை ரொம்ப சையாக ஃபீல் பண்ணிட்டு அங்கே நிற்கிறா. அதோட அவங்க கிளாஸில் கேக் பண்ணுறதுக்காக டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் மட்டும் யாவோட போய் ஜாயின் பண்ணுறோன்னு தெரியாமல் தனியாக நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு, உக்கமாரா நீ எங்கூட என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே அதோட நம்ம ஹீரோயினுமே அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அதோட கிளாஸ்லாம் முடிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் தூக்க முடியாமல் ஏதோ புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரா. இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னொரு பையனுமே தூக்கிட்டு வரான். நான் இருந்தாலுமே ஹீரோயினுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த பையன் பேசாமல் நீ என்னட்ட கூட நானே உனக்கு தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க அவனுக்கு பொறாமையில அப்படியே நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு அப்பாட தூக்க முடியல அப்படின்னு ஒரு இடத்துல வைக்கிற. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கிளாஸ்க்குள்ளே இழுத்துக்கிட்டு போகிறான். ஆமாம் யார் அவன், உனக்கு என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி உங்களோட 2 பேசிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் யாரை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி, உங்களோட புக்கை தூக்கிட்டு வந்தாலும் அவனை பற்றி தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அவனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்த மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது என் நெஞ்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம நெஞ்சில் கையை வச்சோன்னே நம்ம ஹீரோயின் பயந்துடா. ஐயோ என்னாச்சு உனக்கு ஹார்ட் வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ நான் சொன்ன அர்த்தமே அது இல்லை, இங்கே வாடி அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு போய் கேட்டன் பின்னாடி கூட்டிகிட்டு போனோன்னா நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்தான். இப்போ புரியுதா என்னோட வலி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எவ்வளோ அப்படி சிரிக்கிற. நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சிரிப்புமே சூப்பராக இருக்குங்க. அதோட இதுங்க 2 அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. உடனே காலேஜ் முடிஞ்சு நம்ம ஹீரோயினே நம்ம ஹீரோ வருமா அப்படிங்கிற மாதிரி கேட் வாசலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் என்ன சுப்ரபாதம் மாதிரி இவன் வந்து நான் ரொம்ப கிராவை லவ் பண்ணுறேன், ரொம்ப கிராவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்ம ஹீரோவும் கவனிச்சுட்டு இவளுக்கு என்னாச்சு ஏன் இவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவளும் அப்படி பயந்து வரா. இங்கே கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே அந்த அப்படிங்கிற மாதிரி ஏதோ கர்ச்சிப்பு எடுத்து கொடுக்குறா. நான் இது கேட்கல, உன் கையை கொடு அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிக்கோ. அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுமே பின்னாடி ஏதோ பூனைக்குட்டி மாதிரி போய்கிட்டே இருக்கா. அதோட இவங்க 2 பேரும் ஈவினிங் டைமில் மீட் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் வர்றதுக்காக நம்ம ஹீரோ இவளுக்காக க்ளவுஸ்லாம் வாங்கி கொடுக்குறா. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. வா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கார்ப் மாதிரி கொடுக்குறா. இது நானே என் கையால் பின்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வா இது சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவனும் அதை போட்டுக்கிறான். நம்ம ஹீரோயினும் அதெல்லாம்
பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதே ஞாபகத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னம்மா நீ அடிக்கடி தேவையில்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, எதை பற்றி யோசனை பண்ணி சிரிக்கிறான்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின், ஓ அதுவா அப்பா நான் ஒன்றும் இல்லை, அதாவது நான் டிவியில் கார்ட்டூன் பார்த்தல அதை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் காலேஜுக்கு வரோம். அப்போ தான் போர்டில் வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதை படிச்சோன்னா நம்ம ஹீரோ மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆகி அப்படியே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது யூபியும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு போகலான்னு சொன்னா நம்ம ஹீரோ அந்த ஸ்காப் எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு, யூபி உனக்கு தெரியுமா, இது என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்காக வந்து வாங்கி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவனும் கேட்குறான், ஆமாம் நீங்கள் 2 பேரும் டேட்டிங் போனீங்களான்ட்டு. நம்ம ஹீரோவா இல்லைன்னு சொன்னேன்னா, அட போடா நீ இன்னும் டேட்டிங் போகாமல் போர் அடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ ரொம்ப போர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஹீரோவும் அப்படி புண்ணு சிரிப்பாக சிரிக்கிறான். எதுக்காக சிரிக்கிறான்னு தெரியல, போடா நான் இதை விட பயங்கரமாக டேட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறானா என்னன்னு தெரியல. அதோட அடுத்த நம்ம ஹீரோயின் கார் மட்டும் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, யூபிக்கு வந்து ரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளும் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ரியாவும் யூபியும் ஒன்றா வந்துடுறாங்க. வந்தோடனே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யூபியா நம்ம ரியா அப்படி விழுந்து காமிக்கிறான். அவளுக்காக கோட்டெல்லாம் கலட்டுறது, உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னே அவளை எனக்கு மில்க் டீன்னு சொன்னோன்னே இவனு ஆர்டர் பண்ணி அவளை விழுந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரியா பொண்ணு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து, உனக்கு தெரியுமா நானும் கிராவும் எவ்வளோ க்ளோஸ்ன்ட்டு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா பெட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை காட்டோன்னா ஃபோட்டோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து தலை தெரிச்சு ஓடுறா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து எதுக்கு இப்படி ஓடுறா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, தெரியல இந்த ஃபோட்டோவை காட்டினா இதை பார்த்துட்டு ஓடுறா, அவள் மைண்டை வந்து அவ்வளோக்கா ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உடனே நம்ம ஹீரோ உனக்கு இதுலலாம் வளரணும்னு விவஸ்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே ஓடி வந்தவ ஒரு பில்லர் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே அவளை தேடிட்டு வந்தவன் அவளை பார்த்துட்டு நீனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவ்வளோ 2 அழுதுகிட்டு இருக்கா. நீ அழுகுறியா, நீ என்ன இதெல்லாம் நம்புறியா என்ன, அவள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான், மற்றபடி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவனை நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதே மாதிரி அவளுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல், நாங்கள் 2 பேருமே நல்ல ஃப்ரெண்டு, ஆனால் நீ அப்படி இல்லை, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு புரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். எதுக்காக இதெல்லாம் நம்பி ஓடி வந்துட்டேன், நான் ஒன்றும் அதெல்லாம் நம்பலை, கொஞ்சம் ஜெலிஸாக ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, என்னது ஜெலிஸாக ஃபீல் பண்ணியா, ரொம்ப நீ அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கிட்டு பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதுக்காக அப்படி தள்ளி நிற்கிறான்ட்டு, உனக்கு கிஸ் கொடுக்கலான்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுமே அப்படி பக்கத்தில் வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவட நம்ம ஹீரோவும் ஆசையாக அவளுக்கு அப்படி கிஸ் கொடுக்கும்போது அங்கே ரியாவும் யூபியும் வந்துடுறாங்க. இன்னும் ரியா பார்த்துட்டு பரவாயில்லையா 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டிங்களே, நான் கூட இவ ரொம்ப சண்டை பிடிப்பாளாக்குன்னு நினச்சேன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி அப்போனா இனிமேல் அவனை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உக்கமாரா இனிமேல் நீ கிராவை நல்லபடியாக பார்த்துக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியா சொன்னோன்னா மிகரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம யூபியை வந்து அப்பாடா நல்ல வேலை எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா, இனிமேல் நான் அவனோட பிரதர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராவை பார்த்து சொன்னோன்னா அதுக்கு நம்ம ரியாவை கேட்குறா, எதுக்காக திடீர்னு இவனை பார்த்து பிரதர்னு சொல்கிறா, நீ என்ன வேலை போட்டாலும் நான் அதில் வந்து மாட்ட மாட்டேன்னு சொன்னோன்னா, ஐயோ ஏன் தான் அந்த பெண்கள் வந்து என்னை நம்பவே மாட்டேங்கிறாங்களா, எனக்குன்னு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம யூபியும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்த்து மற்றவங்களாம் சிரிக்கும்போது எதுக்கு சிரிக்கிறீங்க, என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் அப்படி ஃபேஸ் எல்லாம் மாறுது. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஹார்ட் பெயின் வந்துருச்சு போல இருக்குது. அவனும் அப்படி வலியால் துடிச்சோன்னு டக்கு நம்ம ரியா பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீராவை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக மூச்சு இழுத்து விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயந்துடும், என்னாச்சுன்ட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவனை பார்க்குறாள். அதனால நம்ம ஹீரோயினுமே இதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. ஆனால் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதோட நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம யூபே எல்லாரும் வராங்க. இவங்க 2 பேரும் பயந்து அப்படி நண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ தான் யூபே கேட்குறான், என்னது இவனுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கு இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாது, உக்கமாரா உனக்கு தெரியுமா இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவளுமே எதுவுமே சொல்லாமல் அப்படி அமைதியாக இருக்கா. எனக்கு தான் அப்போ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டு இருக்கான். அப்போ தான் ரியா சொல்கிறா, உக்கமாரா நீ அழுகாத, ஏன்னா நீங்கள் 2 பேருமே இன்னும் கப்புல ஆகவே இல்லை, இப்போ தான் நீ அவங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான், ஆனால் இவனோட இதயம் ஒரு நாள் கண்டிப்பாக நின்று போயிடும், அதுக்கு முன்னாடி நீ பேசாமல் அவனை விட்டு விலகிரு, ஏன்டா இது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதை கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், கண்டிப்பாக அவன் ஒரு நாளைக்கு இறந்து போகிறான்ட்டு, ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அவனோட ஹெல்த்தை பற்றி யோசிக்காமல் அவன் சிரிக்கிற இதுதான் எனக்கு வேணும், அதுக்காகத்தான் நான் அவன் கூட இருக்கிறேன், கண்டிப்பாக அவனை விட்டுட்டுலாம்
ஓடிட மாட்டேன். ஏன்னா அவனுமே ஒரு அழுகணி, நானும் ஒரு அழுகணி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இது கேட்டுட்டு ரியாவும் பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, நீ எப்போதுமே அவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரியாவும் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அவங்க கூடயே இருப்பேன், அவனை விட்டுட்டு என்றைக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு நல்லவேளை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பையனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது தான் கவனிக்கிறாங்க. நம்ம நீனுவை பார்த்துட்டு அதோட எதுவுமே சொல்லாமல் அவரும் ரூமுக்கு வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு என்னாச்சு பையனுக்குன்ட்டு. இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டாக்டர் அங்கேருந்து போனோன்னா அப்போ தான் ரியா வந்து இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாமே சரியாயிடும், ஆனால் ஒரு வேளை அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாட்டி அன்னைக்கே அவன் லைஃப் முடிஞ்சிடும், அதுக்காக தான் பயந்துக்கிட்டு அவன் வேண்டான்னு சொன்னான். எனக்குமே அதுதான் சரின்னு தோணுச்சு, ஆனால் என்னை விட இது ரிஸ்க்கான ஆப்ரேஷன், அதனால தான் நானும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரியாவும் எல்லாம் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். அவட நம்ம ஹீரோவுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்பு வருது. ஆனால் அவனை முழிச்சு பார்த்தோன்னா பக்கத்தில் அவங்க டேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேடியை பார்த்தோன்னா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ எதுக்குடா சாரி சொல்கிறா அப்படின்ட்டு. இல்லை தேவையில்லாமல் அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா அதுலலாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு, ஆமாம் நான் பார்த்தேன் இங்கே உன்னோட புது ஃப்ரெண்டெல்லாம், அது யார் நீனுவா, அவன் என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவள் வந்த பிறகு தான் என் லைஃபே ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பாவும் சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, நீ இந்த அளவுக்கு மாறினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் அனுப்புனான், சாரிப்பா எனக்கு நடந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அதை படித்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் மந்த் வேலண்டைன்ஸ் டே வருதுல, உனக்கு சாக்லேட்டுக்கு பதிலாக வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் மெசேஜ் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் அதை படித்து பார்த்துட்டு என்ன அனுப்பலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவனே ஆன்சர் பண்ணுறான். ஆனால் இவ்வளோ அவசரமாக எடுத்து பார்க்குறா, பார்த்தா அதில் நீனுன்னு இருக்குது. என்னது நீனுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னோட டீச்சர் இவன் நீனுன்னு போட்டிருக்கான், அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம், அவன் என்ன கேட்குறான், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட வேலண்டைன்ஸ் டே வந்துடுது. நம்ம ஹீரோயின் அப்படி ஈவினிங் டைமில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் தங்கி நீ அன்னைக்கு கொஸ்டின் கேட்டில, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன கேட்டேன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீ எனக்கு மெசேஜ் அனுப்பினில வேலண்டைன்ஸ் கிஃப்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினுமே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படி திரும்பிக்கிறா. நம்ம ஹீரோ அதுவா அது வந்து தெரியாமல் அப்படின்னு சொல்ல வரான். ஆனால் நம்ம ஹீரோயின் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பயங்கரமான ஆளாக தான் இருப்பா போல இருக்குது நம்ம ஹீரோயின். அதோட அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோயினும் ரொம்ப தயங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப தயக்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். உனக்கான ஸ்பூன் கொண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி இவன் எந்திரிக்க போகிறா. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அவங்க ரெண்டு பேரும் ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அப்படியே பக்கத்தில் வந்து அவளுக்கு கிஸ் கொடுக்கலான்னு அப்படி கிஸ் கொடுக்க வரான். அந்த நேரம் பார்த்து நாங்கள் வந்துட்டோம், அங்கே டூர் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து நிற்கிறாங்க. ஆனால் பொண்ணும் பையனும் இப்படி தனியாக வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருந்தால் அவங்க அப்பா பாவம் என்ன பண்ணுவார், அவர் மூஞ்செல்லாம் அப்படியே செத்து போயிடுது. ஆனால் அவங்க 4 பேருமே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அவங்க அம்மாவும் பொறுத்து பார்த்துட்டு சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கட்டி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவங்க அப்பாவை கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறாரு. நீ வந்து நீனுவை கூட்டிகிட்டு உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அம்மா பார்த்துட்டு வா நீனு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே இவ்வளோ பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்க்குறா. நம்ம ஹீரோவை அப்படியே அழகாக சிரிச்சிட்டு நீ போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் அதோட எந்திரிச்சு ரூமுக்கு வரா. ஆனால் ஹீரோயின் அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோ நான் அவங்க பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. இதை கேட்டால் நம்ம ஹீரோ அப்படி அதிர்ச்சியில் அவரே பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பதக்குன்னு இருக்குது. ஐயோ அப்பா என்ன பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக மறுபடியும் கதவை தந்துட்டு போகலான்னு வரா. நான் அவங்க அம்மா இங்கே வாமா போக வேண்டாம் இரு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சு உன்னோட லவ்வுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் அப்பாவோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுமே அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்கே அப்பாவை நம்ம ஹீரோவை பார்த்து அவள் சின்ன வயசுலேருந்து அவளுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இல்லை, அவள் எப்போ பார்த்தாலும் தனிமையாக தான் இருப்பாள், அவள் ரொம்ப சிரிச்சு கூட நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அவள் காட் பிளஸ்ஸாக என்னன்னு தெரியல, இப்போ நீ அவளுக்கு வந்து கிடச்சிக்கிறா, அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம், உனக்கு அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் நீ கொஞ்சம் நினச்சி பார்த்தியா, நீ மட்டும் இல்லாத நாளுக்கெல்லாம் அவள் எப்படி இருப்பான்ட்டு, அவளை அதுலேருந்து மீட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால நீ அவள்கிட்டருந்து இப்போவே விலகி போகிறது தான் நல்லது, ஏன்டா அவன் அவனை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அவளோட கவலையெல்லாம் சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போயிடுது. அவனை எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வரான். அவங்க அப்பாவோட கேட்ட திறந்து விட்டோன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் விறுவிறுண்டு அங்கேருந்து போகிறான். அதோட நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காண அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, அவனை ஹர்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவளும் கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, இது உனக்கு சரியாக வராது, நான் சொன்னபடி கேளுண்டேன். ஆனால் அவளோ அதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா அவங்க அப்பா கோவம் வந்துடுது. டக்குன்னு கணத்தில் ஓங்கி அரைஞ்சோன்னே நம்ம ஹீரோயினை எனக்கு அவன் வேணும், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிரான்னு கத்திக்கிட்டே வரா.
இதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மாவும் உட்காம்பறான்னு கூப்பிட்டு அவங்க அப்பா வேண்டாம் அவளை தனியாக விட அவள் போகட்டும். ஆனால் கிராக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் உள்ளே போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயினுமே கத்திக்கிட்டே ரோட்டோரமாக ஓடி வரா. பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவனை காணும். கிரா என்னை விட்டு போயிட்டியா, என்னை மன்னிச்சிரு, நீ என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் காலேஜுக்கு வர அவள் எப்போதும் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அவனை காணோம். ஆனால் இவன் என்ன இங்கேயும் காணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட கிளாஸ் ரூமுக்கு வர அங்கேயும் பார்த்தா நம்ம கிராவை காணோம். அங்கே எங்கன்னு தேடி பார்த்துட்டு கிரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூபிஐடி எல்லாத்தையும் சொராப்புல இருக்குது. அவனும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோட நம்பர் ரீச்சே ஆக மாட்டேங்குது. ஐயோ அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே, அவன் ஃபோனை வேறு எடுக்கவே மாட்டேங்கிறான், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பார்த்தவன் சரி நம்ம ரியாட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு ரியாவுக்கு கால் பண்ணுவேன்னா ஆனால் இவளும் கேட்டுட்டு ஓ அப்படியா கிரா எங்கே இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த சொல்லணுன்னா இவனு கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னா நான் போய் உடனே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி யூபிஐ ஹீரோயின் நம்ம ஹீரோ தேடி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் டக்குன்னு நம்ம யூபிஐ சொல்கிறான் நீ இங்கே இரு, நீ வராத, நான் போய் அவன்கிட்ட பேசி அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ வந்தால் அவன் இன்னும் உன்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சிட்டு அங்கேருந்து போனாலும் போயிடுவான், ப்ளீஸ் நான் சொன்னபடி கேளு, கண்டிப்பாக உனக்காக நான் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சரி நீ எனக்காக கூட்டிகிட்டு வருவான், நான் நம்புகிறேன், நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இரு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் மட்டும் தனியாக நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக ஓடி வரான். அப்படி ஓடி வரும்போது தான் பழசு நினச்சி பார்க்குறான் அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது முதல் யூபி ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பான். அப்போ தான் அவன் ஒரு கார்ட்டூனில் வர கேரக்டர் அப்படி ட்ராயிங் பண்ணிகிட்டு இருப்பான். அதை நம்ம ஹீரோ வாங்கி பார்த்துட்டு வா சூப்பராக வரைஞ்சிருக்கியே அப்படிங்கிற மாதிரி பாராட்டினா தான் இவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். அதை விட தங்கி கிரா நீ என்னை வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவனும் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன், இதனால என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான். அன்னிலேருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அவனுக்கு தெரியாது போல இருக்குது. இதெல்லாம் நினச்சி அப்படியே ஓடி வருவான். அப்படியே ஓடி வரும்போது அப்படியே நம்ம ஹீரோயினை பற்றி சொன்னது ஞாபகம் இருக்கும். நான் வந்து ஒக்கமராவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அதோட நான் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் அவளுக்கு ஃபியூச்சருக்கு ப்ராமிஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு யூபியும் கேட்டிருப்பா என்னது ஃபியூச்சர் ப்ராமிஸ் அப்படின்ட்டா என்னடா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு அதோடு போவோம். இதெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம யூபியும் ஓடி வருவான் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவோட கல்லறையில் உட்காந்து பொக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான். உடனே யூபியும் வந்துடும். யூபியை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ நீ எப்படி இங்கே வந்தால் உனக்கு யார் சொன்னது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ரியா தான் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் சரிஞ்சுட்டு வேகமாக அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பான். யூபி பின்னாடியே கத்திக்கிட்டே இருப்பான். நீ ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுற, எதுக்காக இப்படி பண்ணுறா, பாவம் உட்கார அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, நீ ஏன் அவளை விட்டு விலகணும்னு நினைக்கிறா, நீ எப்போதும் அவள் கூட இருப்பேன்னு சொன்னில்ல, எதுக்காக அப்படி போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ நிற்கிறான். ஏன்னா அவன் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவள் சந்தோஷமாக இருக்குன்னு, எனக்கு ஏதாவது ஒன்றுண்டா அவன் கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டா, அப்புறம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா, அதுக்கு இப்போவே நான் விலகிட்டேன் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய்கிட்டே இருப்பான். நான் இப்போ நெல்லுன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ நிற்க மாட்டேன். அவனால் நம்ம இப்போ ஓடி வந்து டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளிடுவான். ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு, ஏன்னா அவன் நிம்மதியாக இருக்குன்னு தான் சொல்கிறேன், நீ உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ உனக்கு தான் ஒன்றுமே புரியலை, எல்லாருமே 100 வருஷம் வாழப்போகிறோம், இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சமாவது நம்ம சந்தோஷமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி யூபி கேட்டோன்னா நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாக இருக்கான். அதுக்கு யூபியும் சொல்கிறான் நீ மற்றவளுக்குலாம் தைரியம் சொன்னால் ஆனால் உனக்கு தைரியம் இல்லையா, கண்டிப்பாக உன்னால் நீண்ட நாள் வாழ முடியும், நீ அதை யோசிக்கவே மாட்டேங்கிறா, நான் சொல்கிறது கேளு, கண்டிப்பாக உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், உன்னால் மற்றவளையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும், தயவுசெய்து எங்களை விட்டு விலகி போகணுன்னு மட்டும் நினைக்காத, அன்பை காட்டு, உனக்கும் அதே மாதிரி அன்பு எல்லாத்துட்டேருந்து கிடைக்குது, எங்களை விட்டு விலகி போகாத அப்படிங்கிற மாதிரி யூபியும் சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அப்படி திரும்பி நிற்கிறான். நான் சொன்னதை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ அப்படியே என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே ஃபேஸில் லைட்டாக சிரிச்சோன்னா நம்ம யூபியும் ஓடி வரான். வந்தவன் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், இப்போவே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம் வா இங்கே அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோ என்னன்னு புரியாமையே எங்கே கூட்டிகிட்டு போகிறான்ட்டு அவனோட அவனும் போயிட்டு இருக்கான். இங்கே நம்ம ரியாவும் ஒக்கமரா ஸ்கூலுக்கு வர வந்தவன் வா சீக்கிரம் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளையும் கூப்பிட்றான். ஆனால் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள சாரியே என்ன நடக்குது, இங்கே யார் இந்த பொண்ணு, எதுக்காக இப்படி கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்க, இங்கே ரியாவை எதுவுமே கண்டுக்காம ஒக்கமரா கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. அதோட இங்கே கட் பண்ணி நம்ம ஒக்கமரோட டேடியை கட்டுறாங்க. அவர் வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா பார்க்கில் பார்த்தா ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு பழைய ஞாபகம் வந்துடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஒக்கமரோட மம்மியே வந்துட்டு என்ன பார்க்குறீங்க, சின்ன வயசில் எப்படி தானே அவளும் உங்கள் கையே பிடிச்சிக்கிட்டு கூடவே வருவா, உங்களை சுற்றி வருவா, எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுல, நம்ம ஒருத்த கையை நம்பி பிடிக்கிறேன்ட்டு அவங்க நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூவான பர்சனாக இருப்பாங்க, நம்பிக்கைக்குரிய பர்சனாக இருப்பாங்க, அதே மாதிரி தானே இப்போ ஒக்கமராக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இங்கே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம யூபியும் கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ அதோட காரை விட்டு இறங்கி பார்த்தோன்னா அது பார்த்தா சர்ச்சு.
அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ஏன் எதுக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்துக்கிற அப்படின்னு கேட்டோன்னே நான் சொல்கிறேன் வா உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியாமல் அப்படி உள்ளே வந்து பார்த்தா அங்கே ரியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ அப்படி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுமே வந்து மனக்கோலத்தில் அந்த கவுன்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கா. அதாவது இன்றைக்கி மேரேஜ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கட்டு. ஆமாம் உங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே அப்படி பக்கத்தில் வந்தோடனே நம்ம ஹீரோயினுமே அழகாக அப்படி திரும்பி பார்த்து சிரிக்கிறா. ஆனால் அவனும் அப்படி பார்த்துட்டு நீ அப்படின்னு கேட்டோன்னா நேற்று நடந்ததுக்கு சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல வரா. நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இது பேரியாம் பார்த்துக்கிட்டு அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேற்று நடந்ததுக்கு நானும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவளை ரியாசரா நல்ல வேலை அவங்க கடைசியில் ஃபியூச்சர் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம யூபிக்கு தெரிய வருது. ஓ ஃபியூச்சர் ப்ராமிஸ்ண்டா மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தமா, எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவளும் சொல்கிறான் ஆமாம் ஆமாம் நானும் அதே மாதிரி யாருக்காவது ஃபியூச்சர் ப்ராமிஸ் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா யூபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ வந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை நிச்சயமாக எங்கேயும் என்னை விட்டு போக மாட்டேன், அதனால் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே ஆமாம் நானும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பலை, நான் எப்போவுமே உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் வந்து உங்க கூட இருப்பேன், அதனால் வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து சர்ஜரிக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அவள் சந்தோஷத்தில் அப்படியே அழுதுகிட்டே அவனை அப்படி பார்க்க நம்ம ஹீரோயினும் அப்படியே அழுதுகிட்டே நீ ஒரு கிரைப்பாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமாம் நீ மட்டும் என்னவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவளும் அப்படி சிரிக்கிறா. ஆனால் இனிமேல் நீ எதுக்காக அழுக வேண்டாம், இனிமேல் நம்ம லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே கிஸ் கொடுக்க போகிறான். அப்போ தான் பார்த்தா கதவை தந்துட்டு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே பக்கத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுமே அப்படி பயந்தா பாரு 2 பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் அவள் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா. அவள் லைஃப் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான், அவளுக்கு நீ தான் வேணுன்ட்டு தேர்ந்தெடுத்துட்டா, அதனால இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் பொண்ணை மட்டும் கண் கலங்காமல் சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சு மரியாதை பண்ணுறான். ஆனால் இவங்களும் எல்லாருமே ஒத்த பார்த்துக்கிட்டு மரியாதை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அம்மா ரொம்ப சந்தோஷமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க டாடி பக்கத்தில் வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வாழ்த்துறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த பேரியாவும் அதோட அப்படி கிளாப் பண்ணுறாங்க. அதோட இவங்க 2 பேருக்கும் அப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க போல இருக்குது. அதுங்க 2 சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படி ஃபேமிலியோட விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதோட சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் அமெரிக்கா போயிருக்கான். இவனும் அமெரிக்காவிலே தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதோட சர்ஜரி பண்ணலான்னு இருக்கான் போல இருக்குது. அதனால நம்ம ஹீரோ எனக்கு லெட்ரு போட்டிருக்கிறான். அந்த லெட்டரை பார்த்தோன்னே இவ்வளோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து யூபிக்கு காட்டுறான். நம்ம ஹீரோ அமெரிக்காவுக்கு போய் 6 மாதம் ஆயிடுச்சு போல இருக்குது. இவங்க லெட்ரு மூலமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட தான் ஃபோன் இருக்கே, மாதிரி எதுக்காக லெட்ரு மூலமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த லெட்டரில் நம்ம ஹீரோ அமெரிக்காவில் இப்போ வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, என்னால் குளிர் தாங்கவே முடியல, என்னோடய ரூம்மேட் ரொம்ப நல்லாவே அவனுக்கும் இதே ப்ராப்ளத்தில் தான் இருக்கான், நாங்கள் 2 பேரும் இப்போ க்ளோஸாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே நடக்கிறது ஒவ்வொன்றையா இவனும் எழுத நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே யூபியும் ரியா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, அவங்களும் ஒரு லவ்வர் ஆகிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் அவங்களும் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினு இங்கே நடக்கிறதெல்லாம் அவனுக்கு எழுத இப்படி மாறி மாறி லெட்டரில் அவங்க பரிமாறிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான் எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ எனக்கு சர்ஜரி பண்ணுற நேரம் வந்துருச்சு, இன்னும் 10 டேஸில் எனக்கு சர்ஜரி ஆயிரும், கண்டிப்பாக அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும்னு நினைக்கிறேன், நான் உன்னை பார்க்க கண்டிப்பாக திரும்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அதில் எழுதியிருக்கான். இதை படித்தோன்னா நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு நல்லபடியாக சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும்னு அவன் என்னோட திரும்ப வந்துடும்னு அவளும் கடவுள்கிட்ட அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்கா. அந்த நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கும் நல்லபடியாக சர்ஜரி முடிஞ்சிட்டு அவனும் திரும்ப ஜப்பான் வரான் அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னே நம்ம ஹீரோயும் ரொம்ப சந்தோஷமாக அந்த டீச்சருக்குலாம் நான் போயிட்டு வரேன், இன்னைக்கு கண்டிப்பாக அவர் வருவார்னு சொல்லிட்டு இவ்வளோ வேகமாக வந்து பார்க்குறான். அவன் இருக்கிற இடத்துல அவன் இல்லை, என்னது வரலை, இன்னும் அவன் வரேன்னு சொல்லியிருந்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்படி பார்க்குறான். நம்ம ஹீரோ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, இன்றைக்கி நீ வழக்கம் போல் லேட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்த சந்தோஷத்தில் கிரா நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படி கையாட்ட நம்ம ஹீரோவும் அப்படி பக்கத்தில் வரான். வந்துட்டேன், இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவா, நம்ம 2 பேரும் காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை கொடுக்க நம்ம ஹீரோயினும் அதோட கையை கொடுக்குறா. இனிமேல் இந்த கையை என்றைக்கும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் சந்தோஷமாக அவங்க காலேஜுக்கு போகிறாங்க. இனிமேல் அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இதோட கிளம்பலாம். ஓகே, இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிறேங்க. பாய்.